தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாடு முழுவதும் இண்டிகோ வானூர்தி சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை அரசின் அட்டகாசத்துக்கு நிரந்தரமாக முடிவு கட்ட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். அருள் பிரகாச வள்ளலாரின் 201வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஆளுநர் RN ரவி. சென்னை மடிப்பாக்கத்தில் மகிழுந்தில் 1014 கிலோ குட்கா பொட்டலங்களை கடத்திச் சென்ற பெண் உட்பட 3 பேர் கைது. போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்காமல் இழுத்தடிப்பதற்கு அன்புமணி கண்டனம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு புழல் சிறையிலிருந்து பிணையில் விடுவிப்பு. திருவள்ளூரில் காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள், அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் புகார். புரட்டாசி சனிக்கிழமையொட்டி கரூர் தான்தோன்றிமலையில் உள்ள கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருசக்கர ஊர்திகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 2 பேர் உயிரிழப்பு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியை வீழ்த்தி 15வது முறையாக இரானி கோப்பையை கைப்பற்றியது மும்பை அணி.